ஆனை தொழகோரே அணி திரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே ஆனை தொழகோரே அணி திரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்த ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம் அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம் அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம் அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாள் திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்றைய திருப்பாடலை நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பேர் பெற்றோர் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாக பேர் பெற்ற ஒரு மனிதர், ஒரு புனிதரினுடைய விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் புனிதர் தேவ சகாயம் பிள்ளைவர்களுடைய விழாவை திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பகுதிகளில், கன்னியாகுமரி பகுதியில் பிறந்து வளர்ந்து இங்கேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுத்த இறைமக்களிலிருந்து வந்த முதல் புனிதராக இருக்கிறார் நம்முடைய நாட்டில், நம்முடைய தமிழகத்தில். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் இந்து மறையில் பிறந்தவராக இருந்தாலும், அரசவையில் முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும், பின்னாட்களில் ஒரு டச் படை வீரர்னால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய ஒரு நம்பிக்கையாளர். அவரிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் அதிசயத்தக்க முறையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அதனால் மனமாற்றம் அடைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தன்னுடைய பெயரை தேவ சகாயம் என்று சொல்லி மாற்றிக்கொண்டு பின்னாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்று மறைசாட்சியாக மரித்த தேவ சகாயம் பிள்ளைகளுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக அவருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் அன்றாடுவோம். அந்த மறை மாவட்டத்திற்காக, குறிப்பாக கன்னியாகுமரி மறை மாவட்டம், குளித்துறை மறை மாவட்டத்திற்காக, அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய மறை மாவட்டங்களுக்காக, இதோ இந்த நாளில் அவருடைய அந்த புனித ஸ்தலத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்து நாமும் அவரை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு பேறு பெற்றவர்களாக வாழ தொடர்ந்து திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக.
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியாகும் அளவுக்கு தேவ சகாயம் என்னும் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்கச் செய்தி. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே பேசும் உம் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய மற்றும் 19 தொடங்கி 20 முடிய. அந்நாட்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்பொழுது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தாள். அதற்கு நீ, ஆண்டவரே பேசும் உம் அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும் உம் அடியேன் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தையும் எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சோபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40 பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை.
எரி பழியையும் பாவம் போக்கும் பழியையும் நீ விரும்பவில்லை. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் ஆண்டவரே. என்னை குறித்த திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் நான் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 29 39 வரை. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன்கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தி பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாள் திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்க உரையில் சொன்னது போல இந்த நாளில் நம்ம புனித தேவ சகாயம் அவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருமே அவருடைய விழாவை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய பகுதிகளில் பிறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக உயிரை கொடுத்த இறைமக்களிலிருந்து உருவான இந்தியாவினுடைய முதல் புனிதராக நம்முடைய தேவ சகாயம் அவர்கள் இருக்கிறார். கன்னியாகுமரி பகுதிகளில் 18ஆம் நூற்றாண்டில்
ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து மார்த்தாண்ட மன்னன் வர்மாவினுடைய அரசவையில் முக்கியமான பொறுப்பில் இருந்து பின்னாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு நீலகண்டனாக இருந்த தன்னுடைய பெயரை தெய்வ சகாயமாக மாற்றிக்கொண்டு, பெயரை மட்டுமல்ல தன்னுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி இறுதியில் குண்டுகள் துளைக்கப்பட்டு தன் உயிரை கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, புனித தேவ சகாயத்திற்கு கடவுளுடைய குரல் ஒரு டச் படை வீரர் மூலமாக வருகிறது. கொலைச்சல் துறைமுகத்தை கைப்பற்றுவதற்காக 18ஆம் நூற்றாண்டில் டச் படை வீரர்கள் வருகிறார்கள். அவர்கள் மார்த்தாண்ட மன்னன் வர்மாவினுடைய படைகளால் தோற்கடிக்கப்படுகிறார்கள், சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அந்த படையில் தளபதியாக இருந்தவர் பின்னாட்களில் மன்னருடைய நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுக்கொண்டு இந்த மன்னர் வர்மாவினுடைய படையில் உறுப்பினராக தளபதியாக சேர்கிறார், அவர்களை வழிநடத்துகிறார். அப்படியாகத்தான் இங்கு அரசவையில் பணியாற்றிய நீலகண்டனும் அவரும் நெருங்கி பழகுகிறார்கள். பின்னாட்களில் அவர் ஒரு கத்தோலிக்கர், அந்த டச் படைவர் ஒரு கத்தோலிக்கர். அவர் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற நம்முடைய தெய்வ சகாயம், அவர் நீலகண்டனாக இருந்த தெய்வ சகாயமாக மாறி பின்னாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே தன் உயிரை கொடுக்கிறார். நாம் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10:7 இப்படியாக வாசிக்கிறோம்: அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த அறிதலை அந்த டச் படை வீரர் மூலமாக அவர் பெற்றுக்கொள்கிறார், நம்பிக்கை கொள்கிறார். இன்று நாம் போற்றும் ஒரு புனிதராக அவர் உயர்ந்து நிற்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையெல்லாம் செய்துவிட்டு, அவர் புதுமைகளை செய்துவிட்டு, அவர் அங்கே பின்னாடி மக்கள் கூட்டம் அவரை தொடர்ந்து வருகிறார்கள். அவர் அங்கேருந்து திரும்பி வேறு இடத்துக்கு போகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நாம் வேறு ஊர்களுக்கும் செல்ல வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வெறும் புதுமைகளை செய்வதற்காக மட்டுமல்ல, மாறாக நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அதை நம்பி, அந்த அறிக்கை எடுக்கக்கூடிய நற்செய்தியை நம்பி அதன் மீது நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருத்தருமே மீட்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படிங்கிறது தான் அவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வாசகத்தில் அந்த நற்செய்தி மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிற ஒரு காரியம். அப்படியாக அந்த டச் படை வீரர் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அந்த ஆண்டவருடைய குரலை கேட்ட நம்முடைய புனிதர் பின்னாட்களில் இன்று நாம் போற்றக்கூடிய மிகப்பெரிய புனிதராக உயர்ந்து நிற்கிறார். நாம் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்கிறோமா? இன்றைய முதல் வாசகத்தில் சிறுவன் சாமுவேலை கடவுள் அழைக்கிறார். முதல்ல அவர் கடவுளுடைய குரல் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்து கொள்ளவில்லை, ஏலிகிட்டே ஓடுறாரு. ஏலியுமே அதை புரிந்து கொள்ளவில்லை. இறுதியாக ஏலி புரிஞ்சுக்கிறார், கடவுள் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்லிக் கொடுக்குறார், இனி இந்த குரல் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இப்படி சொல் அப்படின்னு சொல்கிறார். இறுதியாக சாமுவேலை கடவுள் அழைக்கிறார். சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி சிறுவன் சாமுவேல் ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்த சாமுவேல் மிகப்பெரிய இறைவாக்கினராக உயர்த்தப்படுகிறார். கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்கிற அத்தனை பேருமே உயர்த்தப்படுவார்கள். கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்கும் பொழுதாக மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நிகழும், மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய அழுகுரலை கேட்ட கடவுள் அவர்களை மீட்பதற்காக மூசேவை அழைக்கிறார். எரியும் முட்புதரில் அங்கே ஒரு குரல் கேட்கிறது, கடவுள் பேசுகிறார். எப்படியாக நேரடியாக இறைவாக்கினர் வழியாக பலர் மூலமாக கடவுள் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். இறுதியாக அவர் இயேசு கிறிஸ்து வழியாக பேசுகிறார். அதைத்தான் எபிரியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 1-2 இப்படியாக நாம் வாசிக்கிறோம்: பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் என்று சொல்லி புனித பவுல் எபிரியருக்கு எழுதிய திருமுகத்தில் குறிப்பிடுகிறார். நாம் திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, பெரும்பான்மையான நேரங்களில் நம்ம திருப்பலிக்கு வரும் பொழுது, வழிபாடுகளுக்கு வரும் பொழுது நாம் கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாம் தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு தேவையானதை கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் பேசிக்கொண்டிருக்கிறார், இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய குரல் நமக்கு கேட்பதற்கு நம்ம கேப்பே விடுறது கிடையாது. அவர் பேசுகிறத நாம் கேட்பதே கிடையாது. அப்படி நாம் அவர் பேசுகிறத கேட்கலை அப்படின்னு சொன்னால், நாம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே மிகப்பெரிய மாற்றமோ அற்புதமோ அதிசயமோ நடைபெறாது. எரேமியா 33:3 எப்படியாக வாசிக்கிறோம்: என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன்.
அப்போ ஒரு ஜெபம் என்பது நாம் மட்டும் கடவுளிடம் பேசுவது அல்ல, மாறாக கடவுள் பேசுவதை நாமும் கேட்க வேண்டும். ரொம்ப அருமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்கிட்ட மன்றாடும் பொழுது நான் உனக்கு செவிசாய்ப்பேன், கண்டிப்பாக உனக்கு செவிசாய்ப்பேன். ப்ரொவைடட், நீனும் எனக்கு செவிசாய்க்க வேண்டும். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். நம்ம செவிமெடுத்தாதான் அவர் சொல்றதை நமக்கு கேட்கும். மறைபொருளை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் அதை வெளிப்படுத்தும் பொழுது நாம் அதை கேட்பதற்கு தயாராக இருப்பது கிடையாது. பெரும்பான்மையான நேரங்களில் நான் கேட்பதை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் நான் கடவுளிடம் தேடி வருகிறேன். ஆனால் இன்றைய நற்செய்தியில் தொடக்கத்தில் சொன்னது போல, நான் ஆண்டவர் புதுமைகள் செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் அற்புதங்கள் செய்யணும், புதுமைகள் செய்யணும், நான் கேட்பதை கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் கூறுகிற நற்செய்தியை கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. அதற்காக மட்டும்தான் நான் அவரை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிற மனப்பான்மையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர்கள் திரும்ப வாசிச்சதுமில்ல, இறுதியாக தன்னுடைய மகன் வழியாக அவர் பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக வருகிறார், அவர் பேசுகிறார். ஆனால் அவர் குரலுக்கும் நாம் செவிசாய்க்கிறோமா? ஆனால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும், அவரை அறிந்தவராக இருக்க வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தியில் 10வது அதிகாரம் 27 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆயனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடுகளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரும் நம்மை அறிந்தவராக, நாம் கேட்பதை கொடுப்பவராக இருப்பார். இல்லாவிட்டால் நாம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால், அந்த மாற்றம், அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. கடவுளுடைய வார்த்தைகள், அவருடைய குரல் எந்த அளவிற்கு அது வல்லமை மிக்கதாக இருக்கிறது என்று சொன்னால், எசாயா நூலில் 55:10-11 அப்படியாக வாசிக்கிறோமே. கடவுள் சொல்கிறாரு, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூமியை நனைத்து, இங்கே விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காம திரும்பி போக, அதே போல தான் என்னுடைய வார்த்தையும் இங்கு வந்து நமக்கு மீட்பையும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும், நம்முடைய குடும்பத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அது செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் விழவிடணும். அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் விழணும். அவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்கணும். அதை தாண்டி நாம் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு மண்ணின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடாகத்தான் இருக்கும். மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் பாறையின் மீது கட்டிய வீடாக இருப்பார்கள். நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை அந்த அளவிற்கு பாறையின் மீது உள்ள விசுவாசமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பவர்களாக இருக்க வேண்டும். புனித தேவ சகாயம் பாறையின் மீது கட்டிய வீடாக, அந்த விசுவாசத்தில், அந்த நம்பிக்கையில் சிறிதளவும் பிறலாமல் தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவிற்கு எவ்வளோ துன்புறுத்து, நீ என்ன வேணாலும் கஷ்டப்படுத்து, ஆனால் நான் நம்பிய என் ஆண்டவரை நான் கைவிடவே மாட்டேன், அவருடைய மீது வைத்திருக்க நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன். ஏனென்றால் நான் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஆடாக நான் இருக்கிறேன். என்னை அவர் அறிந்திருக்கிறார், அவரை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த நற்செய்திக்காக தானே ஒரு நற்செய்தியாக தன் உயிரை கொடுத்து சாட்சியாக மாறிய புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோமே. நம்முடைய பகுதியில் வாழ்ந்த புனிதர், ஏன் நம்மால் அவ்வாறாக வாழ முடியாது? நம்ம உயிரை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. மாறாக இந்த நற்செய்திக்காக கடவுளுடைய குரலை கேட்போமே. ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்தில் போய் உட்காரும் பொழுது, ஜெபிக்க போகும் பொழுது அமைதியில் ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன், நீ எனக்கு ஏதோ வச்சிருக்கிற, என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறாய், அதை நான் கேட்காமல் எந்த நோக்கத்தோடு வந்தேனோ அதையே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், என்கிட்ட பேசு. குரலாக வருவாரோ இல்லை யார் மூலமாக பேசுவாரோ, ஆனால் பேசுவார். நமக்கு அந்த மறைபொருளை எடுத்து சொல்வார், நமக்கான திட்டத்தை சொல்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் அற்புதங்களை, அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமை மிக்க ஆண்டவருடைய குரலை நாம் கேட்போம். ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொள்வோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாய் என் இறைவா.
பலியென என்னை நான் தருகின்றேன். பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு இடதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித தேவசகாயம் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்புத்தியினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித தேவசகாயம் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவுற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொல்ல ததைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளிச் செல்லும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடுகிற புனித தேவசகாயம்,
புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எம்மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் திறத்துமை காத்து மித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மரிசாட்சியான தேவ சகாயம் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஒழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அன்பரே, புனித தேவ சகாயமே, எங்கள் குறை தீர்ப்பவரே, எங்கள் நாட்டில் வாழ்ந்தவரே, எங்கள் பாதுகாவலரை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் அன்பரே, புனித தேவ சகாயமே, எங்கள் குறை தீர்ப்பவரே, எம் நாட்டில் வாழ்ந்த புனிதரே, எங்கள் பாதுகாவலரை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் அன்பரே, புனித தேவ சகாயமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.